வணக்கம். பிரபஞ்ச ரகசியங்களை அலசும் இந்த அற்புதமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் எடுத்துக்கிட்ட தலைப்பு ரொம்பவே ஆழமான மனித உணர்வின் அறிவியலையும் நமது சாதாரண பௌதீக யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்ட பரிமாணங்களையும் பற்றியது. ஸ்ரீ யுக்தேஸ்வர் அவர்கள் சொன்னதை வைத்து பார்த்தால் நாம் பார்க்கிற இந்த பிரபஞ்சம் மட்டுமில்லாமல் ஒளியாலும் தூய சிந்தனைகளாலும் ஆன மாபெரும் உலகங்கள் நமக்கு வெளியே இருக்கு. இந்த ஆதாரங்கள் எல்லாமே ஒரு மனிதன் உண்மையில் யார், அவனது நிஜமான வடிவம் என்ன அப்படிங்கறது ரொம்ப தெளிவா நமக்கு விளக்குது. மனிதனுக்கு 3 உடல்கள் இருக்குன்னு சொல்வது வெறும் தத்துவம் இல்லங்க, இது ஆன்மாவின் மிக வியக்கத்தக்க ஒரு அறிவியல். வாங்க இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் ரொம்பவே பாதுகாப்பாக நினைத்துக்கிட்டு இருக்கிற இந்த கனமான பௌதிக உடலை கழச்சி எறிந்த பிறகு நிஜமாவே நமது இருப்பு எப்படி இருக்கும்? மரணம் அப்படிங்கிறது ஒரு முடிவு கிடையாது. அது வேறொரு உடலுக்கான, முற்றிலும் வேறொரு பரிமாணத்திற்கான ஆரம்பம் என்பதை இந்த பிரபஞ்ச உண்மைகள் அறிவியல் பூர்வமா விளக்குது. அதைத்தான் நாம் இன்று துல்லியமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதற்கான விடையை கண்டுபிடிக்க நாம் ஒரு சின்ன பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம். பௌதீக பிரபஞ்சத்திற்கு அப்பால் என்ன இருக்கு? ஒளிமயமான ஆஸ்ட்ரல் உலகம், ஆஸ்ட்ரல் உடலின் அமைப்பு, காரண உலகம், ஆசை எப்படி நம்மை கட்டி போடுகிறது, அப்புறம் இறுதியாக ஆன்மாவின் விடுதலை. இந்த வரிசையில தான் அறிவியல் ரீதியான ஆன்மாவின் நிலைகளை நாம் அலசப் போகிறோம். முதல் பகுதி, பௌதீக பிரபஞ்சத்திற்கு அப்பால். நமது அண்ட உடற்கூறியலின் அடித்தளம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இறைவன் மனித ஆன்மான எடுத்த உடனே ஒரே கூட்டில் அடைக்காம அடுத்தடுத்து 3 வெவ்வேறு உடல்கள்ல ரொம்பவே அறிவியல் பூர்வமாக அடைத்து வைத்திருக்கிறார். முதலாவது மிகவும் அடர்த்தியான பௌதீக நிலை, இது நாம் வாழும் புலன்களாலான உலகம். இதை தாண்டிய இரண்டாவது நிலை ஆஸ்ட்ரல் நிலை, இது லைஃப்ட்ரான்கள் எனப்படும் துடிப்பான ஒளி ஆற்றலாலும் உள்ளுணர்வாலும் ஆனது. மூன்றாவது மிக உயர்ந்த காரண நிலை, இது தூய எண்ணங்களால் மட்டுமே கட்டமைக்கப்பட்ட ஒரு தளம். இது ஒவ்வொன்றும் முந்தையதை விட ரொம்ப நுட்பமான உயர்ந்த நிலையை குறிக்குது. சரி, பூமியின் மறுபிறவிச் சுழற்சியிலிருந்து நிரந்தரமாக பட்டம் பெற்று இந்த உயர் பரிமாணங்களை எப்படி அடைவது? ஒரு ஆன்மா நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிற உன்னத நிலையை அடைய வேண்டும். அதாவது தனது ஆன்மீக விழிப்புணர்வை முழுமையாக கட்டுப்படுத்தி எந்த சூழலிலும் இறை உணர்வை இழக்காமல் இயங்கும் அந்த மாபெரும் நிலையை அடைந்தால்தான் இந்த விடுதலை சாத்தியம். பகுதி 2, ஒளிமயமான ஆஸ்ட்ரல் பிரபஞ்சம். பௌதீக உடலை விட்ட பிறகு ஆன்மாக்கள் செல்லும் ஒரு அற்புதமான ஒளியின் உலகத்திற்கு போகலாம். ஸ்ரீயுக்தேஸ்வர் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த அற்புதமான உருவகம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு பெரிய ஒளிரும் பலூனின் கீழே தொங்கும் ஒரு சிறிய கனமான கூடை போன்றதுதான் நாம் வாழும் இந்த பௌதீக பிரபஞ்சம். ஒளியால் ஆன ஆஸ்ட்ரல் பிரபஞ்சம் எவ்வளவு பரந்தது, எவ்வளவு துடிப்பானது அப்படிங்கறத இது நம்ம மனக்கண்ணில் அப்படியே படம் பிடித்து காட்டுது இல்லையா? இந்த வித்தியாசத்தை பாருங்களேன். இரண்யலோக மாதிரியான மிகவும் வளர்ச்சியடைந்த ஆஸ்ட்ரல் கிரகத்தில் வாழ்வது என்பது ஒரு மிகப்பெரிய அப்கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே நோய்கள் இல்லை, கிருமிகள் இல்லை, திட உணவின் தேவையே இல்லை. அங்கிருக்கிறவங்க பிரபஞ்ச ஒளியையே உணவாக கொள்கிறார்கள். பூமியில் 100 ஆண்டுகள் வாழ்வதே பெரிய விஷயம். ஆனா ஆஸ்ட்ரல் உலகில் சராசரி ஆயுட்காலம் 500 முதல் 1000 ஆண்டுகள். அங்கே பருவகால மாற்றங்கள் எல்லாம் கிடையாது. எப்போதும் நித்திய வசந்த காலம்தான். நமது பௌதீக உலகம் குருடான அணுக்களால் ஆனது. ஆனால் ஆஸ்ட்ரல் உலகம் முழுவதும் லைஃப்ட்ரான்கள் அப்படிங்கிற நுண்ணறிவால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது வெறும் ஆற்றல் கிடையாது, இது இயற்கையாகவே அறிவாற்றல் கொண்ட ஒரு பிராணசக்தி. பிரபஞ்சத்தின் எண்ணத்திற்கு ஏற்ப உடனடியாக செயல்பட்டு நிறைத்ததை உடனே உருவாக்கும் அபார வல்லமை படைத்தது இந்த லைஃப்ட்ரான் சக்தி. பகுதி 3, ஆஸ்ட்ரல் உடலின் உடற்கூறியல். அந்த உலகத்துல ஒரு ஆஸ்ட்ரல் மனிதனின் உண்மையான உடல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஆஸ்ட்ரல் உடல் என்பது முந்தைய பௌதீக வடிவத்தின் துல்லியமான ஒளிமயமான ஒரு நகல்தான். ஆனால் இது நம்ப முடியாத அளவுக்கு அட்வான்ஸ்டான அறிவியல் கட்டமைப்பு. நமது பௌதீக உடல்கள் 16 பருப்பொருள் கூறுகளை நம்பியுள்ளன. ஆனால் நுட்பமான ஆஸ்ட்ரல் உடல் என்பது 19 மன, உணர்ச்சி மற்றும் லைஃப்ட்ரானிக் கூறுகளின் சிக்கலான ஒரு தொகுப்பு. அறிவுத்திறன், அகந்தை, உணர்வு, 5 அறிவு புலன்கள், 5 செயலுறுப்புகளின் ஆற்றல்கள் மற்றும் 5 உயிர் சக்திகள் என மிக நுட்பமாக அது வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்ட்ரல் மனிதர்கள் முற்றிலும் உள்ளுணர்வு மற்றும் ஒளியின் அடிப்படையில் செயல்படுவதால் அவர்கள் குறையற்ற டெலிபதி மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள். நம்ம உலகத்துல வார்த்தைகளால வர தவறான புரிதல்களுக்கு அங்கே இடமே இல்லை. அங்கே 3வது கண் முழுமையாக திறந்திருக்கும்.
மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் உடலின் எந்த பகுதியை கொண்டும் அவர்களால் பார்க்கவோ கேட்கவோ சுவைக்கவோ முடியும். அது ஒரு மேஜிக் மாதிரி தோணலாம், ஆனால் அதுதான் அங்கே அறிவியல். பகுதி 4 எண்ணங்களின் காரண உலகம். இப்போ இன்னும் உயரத்திற்கு ஏறி ஒளிரும் ஆஸ்ட்ரல் பலூனை பின்னால் விட்டுவிட்டு விவரிக்க முடியாத அளவு நுட்பமான தூய சிந்தனையின் தளத்திற்குள் நாம் நுழைகிறோம். 35. இந்த எண்ணை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா காரண உடல் என்பது சரியாக இந்த 35 அடிப்படை சிந்தனை வகைகளால் மட்டுமே ஆனது. இந்த அடிப்படை எண்ணக்கூறுகளிலிருந்துதான் படைப்பாளர் மற்ற அனைத்து பௌதீக ஆஸ்ட்ரல் சிக்கல்களையும் ஒட்டுமொத்த பிரபஞ்சங்களையும் உருவாக்கினார். இது ஒரு மாபெரும் ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இந்த காரண பரிமாணத்தில் ஆன்மாக்கள் கிட்டத்தட்ட முழுமையாக சுதந்திரமானவை. அவர்கள் அறிவை மட்டுமே உணவாகக் கொள்கிறார்கள். எந்த பௌதீக கட்டுப்பாடுகளும் இன்றி தூய எண்ணத்தின் மூலமாகவே ஒட்டுமொத்த பிரபஞ்சங்களையும் அவர்களால் உடனடியாக உருவாக்க முடியும். அங்கே எல்லையற்ற தூய்மையான பேரின்பத்தை மட்டுமே அவர்கள் அனுபவிக்கிறார்கள். பகுதி 5 ஆசை பிணைக்கும் சக்தி. இவ்வளவு ஆச்சரியமான சுதந்திரமான உலகங்கள் இருக்கும்போது நாம் ஏன் இன்னும் இந்த பூமியில சிக்கிக்கிட்டு இருக்கோம்? அதற்கான விடை ஆசை அப்படிங்கிற விஷயத்துல தான் இருக்கு. நம்ம ஆன்மா அடிப்படையில 3 ஜாடிகளுக்குள்ள சிக்கியிருக்குன்னு சொல்லலாம். அதாவது பௌதீக, ஆஸ்ட்ரல் மற்றும் காரண உடல்கள். இந்த ஜாடிகள் அறியாமை மற்றும் 3 குறிப்பிட்ட நிலை ஆசைகள் என்ற கார்க்குகளால் இறுக்கமாக அடைக்கப்பட்டுள்ளன. பௌதீக ஆசைகள் புலன் இன்பங்களையும் அகந்தையையும் அடிப்படையாக கொண்டவை. ஆஸ்ட்ரல் ஆசைகள் ஒளி மற்றும் அதிர்வுகளை ரசிப்பதிலுள்ளன. காரண ஆசைகளோ எண்ணியதை உடனே உருவாக்கும் படைப்பாற்றல் மீதுள்ள விருப்பமாகும். இதோட சுருக்கம் என்ன தெரியுமா? இந்த 3 உடல்களையும் ஒட்டி வச்சிருக்கிற பசை வேற எதுவும் இல்லை, நம்ம ஆசைதான். பௌதீக, ஆஸ்ட்ரல் மற்றும் காரண ஆசைகள் அனைத்தையும் நாம் வெல்லும் வரை பிரபஞ்ச விதி நம்மை தொடர்ந்து மறுபிறவி எடுக்க கட்டாயப்படுத்துகிறது. நிறைவேறாத ஆசைகள்தான் ஆன்மாவை இந்த உடல்களோடு கட்டி போடும் சங்கிலி என்பதை இந்த உண்மைகள் ஆணித்தரமாக நிறுவுகின்றன. இறுதியாக பகுதி 6 விடுதலையும் நிரந்தர அடையாளமும். ஒவ்வொரு தனிப்பட்ட ஆன்மாவோட இறுதி மற்றும் மிக உயர்ந்த இலக்கு என்னங்கிறது பாப்போம். ஆசைகளை துறந்து முழுமையான ஞானத்தை அடையும்போது அந்த 3 ஜாடிகளும் உடைந்து போயிடும். ஆன்மா இந்த உடல்களின் கூட்டிலிருந்து தப்பித்து பரந்த பிரபஞ்ச பெருங்கடலோடு ஒன்றிணைந்தாலும் அதன் தனித்துவமான நித்தியமான அடையாளம் முழுமையாக அழியாமல் அப்படியே இருக்கும். அதாவது நீங்கள் முடிவிலியோடு கலந்தாலும் நீங்கள் நீங்களாகவே இருப்பீர்கள் என்பதுதான் மிகவும் ஆழமான அழகான உண்மை. இது ரொம்பவே சிந்தனையை தூண்டும் ஒரு கேள்வியே நமக்கு முன்னாடி வைக்குது. அறியாமை அப்படிங்கிறவங்களது பௌதீக ஜாடியின் மூடியை திறக்கவும் உங்களுக்குள் இருக்கும் அந்த அசாதாரண ஒளியை காணவும் இன்று நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆன்மாவின் இந்த அறிவியல் உண்மைகளை புரிந்து கொள்வது நம்மை பேரானந்தத்தை நோக்கிய பயணத்திற்கு தயார்படுத்தும். தொடர்ந்து யோசிங்க, விடை கிடைக்கும். அடுத்த தேடலில் சந்திப்போம்.